எல்லாரும் சொல்லுவோம். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே தூய தூய ஆவியே. எல்லாரும் சொல்லுவோம். ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, ஆனல் மூட்டும் தூய. கரங்களை மேல உயர்த்தி ஆவியே, ஆவியானவரே தூய் ஆவி, நீங்க வாங்க ஆண்டவரே. கற்று தருகிற ஆவியானவர், எங்களை நடத்துகிற ஆவியானவர், தூய ஆவி. சொல்லும் எல்லாரும். ஆவியானவரே, ஆவியே தூய ஆவியே தூய. உங்களை போல வேற யாரும் இல்ல ஆண்டவரே. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே பெரியவர், தூய ஆவியே. நாங்க வாஞ்சிக்கிறோம் ஆவியானவரே, எங்க மேல நீங்க கிருபையா இருக்கணும்னு வாஞ்சிக்கிறோம். எங்களை நீங்க தொடணும்னு வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர். எங்களை நீங்க மாற்றணும்னு வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஓ தூய ஓ அனல் மூட்டுகிற ஆவியானவரே, எல்லாரும் வாஞ்சோட நீர் எனக்குள்ள வாரும் ஆண்டவர், எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, எனக்குள்ள வாரும் ஆண்டவரே, எனக்குள்ள வாரும் வாரும் வாரும். வழிகாட்டும் தூய ஆவி, வாழ்வி நடத்தும் தூய ஆவி. சொல்லுவோம். வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய. எல்லாரும் முழு பலத்தோடு ஆவி. எஸ், உங்க சத்தம் உயரட்டும். ஆவியானவரே, நீர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஓ ஜீசஸ், ஆவி. ஹல்லேலூயா. தூய ஓ ஆவியானவரே, ஆவி. உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறோம். ஓ ஜீசஸ், ஆவி. ஓ தூயாவியா தூய. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி இயேசுவே சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே தூய இயேசுவே தூய இயேசுவே இயேசுவே. ஓ
தந்தருள் துயா தந்தருள் தேவமாயி வந்தருள் துயாவி தந்தருளும் தேவமாகி. ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்கள். வேதம் சொல்லுது, ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்தில் சாட்சியாக வாழணும்னாலே நமக்கு யார் தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். ஆனால் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள குறைந்து வருகிற ஒன்று என்னன்னா, இந்த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் திருச்சபைகள், தனி மனிதர்கள், இவங்க எல்லாம் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆவியானவருடைய நடத்துதல், ஆவியானவருடைய வார்த்தை, ஆவியானவர் எப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு ஆவியானவர் ஒரு ஆழத்துவமாக வச்சு, அதான் ஏசப்பா மாதிரி, அதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். பிதா நம்மை முன்குறிக்கிறார், இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த 33.5 வருடத்தில், அந்த 3.5 வருடம் ஜனங்களோடு அவர் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் போகிறேன், நான் எதற்காக வந்தேனோ அந்த வேலையை முடிச்சுட்டு நான் போகிறேன், ஆனால் நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். ஸோ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள் அல்ல, நம்ம எல்லாரும் உண்மை உள்ளவர்களும் அல்ல. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம அதிகமாய் வாஞ்சிக்க அவர் நம்மை சத்தியத்துக்குள்ள நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரே என்னை முழுவதுமாக நனைங்க, என்னை முழுவதுமாக நிரப்புங்க, என்னை நீங்கள் வழி நடத்துங்க, என்னுடைய உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை உங்க ஆளுக அப்படியே வரட்டும் அப்படின்னு எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆவியானவரை பார்த்து, ஆவியானவரே உங்களை துக்கப்படுத்தி இருந்தா மன்னிச்சிருங்க ஆவியானவரே. ஓ அபிஷேகியும் தூயாவியே, சொல்லுங்க, அபிஷேகியும் ஆண்டவரே, அனல் மூட்டும் தூயாவி, அபிஷேகியும் தூயாவி, அனல் மூட்டும் தூயா. ஒரு விஷயம் கூட எல்லாரும் கேளுங்க, அபிஷேகியும் தூயாவி, ஆனல் மூட்டும் தூயா. கரங்களை மேல உயர்த்தி ஆவியே தூயாவியே, ஆவியே தூயாவியே தூயா. சத்தமா சத்தமா எல்லாரும் அதை வாஞ்சிக்கிறது போல கேளு. ஆவியானவரே, ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உதவி செய்கிற ஆவியானவர், எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஆவியானவர், எங்களுக்கு கற்று தருகிற ஆவியானவர், எங்களை நடத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியே
இந்த ஆண்டு முழுதும் நான் நிற்கக்கூடிய பலன் எனக்கு வேணும் ஆண்டவர். ஆவியானவரே எனக்குள்ள வாரும் ஆவியானவரே சொல்லிக்கொண்டே ஆவி அப்பா எங்களை நடத்துகிறவர், எங்களை நடத்துகிறவர். ஓ ஹல்லேலூயா. ஆவி தூய ஆவி ஒரு விசை கூட வழி நடத்து, வழி நடத்து. தூயா வழிகாட்டும், வழிகாட்டும் தூயாவி வழி நடத்தும். தூயாவி வழிகாட்டும் தூயா. அப்படியே கையை உயர்த்தி ஆவியானவரே நீங்க வந்தா அந்த சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. நீங்க வந்தா வனாந்தரம் வயல்வெளியா மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஓ ஆவியே தூயாவியே தூய சொல்லுங்க ஆவியானவரே. ஆவி இந்த வருஷம் என் பலத்துல ஓட விரும்பலப்பா, என் சிந்தையில ஓட விரும்பலப்பா. ஆவியானவரே ஆவியானவரே என்ன ஆளுகை செய், என்ன ஆளுகை செய், என்ன ஆளுகை செய்யும், என்ன ஆளுகை செய்யும். என் உச்ச தலமு உள்ள கால்வர என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. என் சிந்தைய ஆளுகை செய்யுங்க, என் செயல்களை ஆளுகை செய்யுங்கப்பா. என் கண்ணை ஆளுகை செய்யுங்கப்பா, என் கால்களை ஆளுகை செய்யுங்கப்பா, என் கரங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யுங்கப்பா. என் பிள்ளைய ஆளுகை செய்யுங்கப்பா, என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஆளுகை செய்யும், என் ஊழியத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் எங்க அவங்க இருந்தாலும் இப்போ உம்முடைய ஆளுக, திருச்சபையில உம்முடைய ஆளுக, வீடுகளில் உம்முடைய ஆளுக, வேலை ஸ்தலத்துல உம்முடைய ஆளுக அப்பா. ஹல்லேலூயா. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் இப்ப கர்த்தருடைய ஆளுக ஆவியே தூயாவியே அப்பா தூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க இரக்கத்திற்காக கெஞ்சுறேன், உங்க கிருபைக்காக கெஞ்சுறேன். உங்க சமூகத்துல வர்றப்பா, உங்க சமூகத்துல வர ஆண்டவரே. உங்களை விட முடியாதப்பா, உங்களை விட்டுட்டு வேற எங்கப்பா போவோம். நீரே 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 நீரே. உங்களால முடியாதது எதப்பா இருக்கு? உங்களால முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லையே. என் தேவனால் எல்லாம் கூடும். என் பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் செய்ய வல்லவர். என் பரிசுத்த ஆவியானவரை நடத்த வல்லவர். ஓ ஆவியே ஓ தூய ஆவி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நாம் ஆராதிக்கிற இடத்துல, நம்முடைய திருச்சபையில இன்னும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல், பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மகிமை அநேகர் மேல ஊற்றப்படுகிறதற்காய் அவர் ஊற்றப்படும் போது வனாந்தரம் வயல்வெளியா மாற்றப்படும், காடானது செழிப்பானதாய் மாறும். எல்லாரும் எல்லாரும் ஆவியானவரே சத்தம் போட்டு ஆவியானவரேன்னு அலை. ஆவியானவரை கூப்பிடுங்க.
ஷௌதுரலரகதரலரதர சந்தனரோலகரதரலரர. ஓ ஜீசஸ், ஆவியே தூய ஆவியே, ஆவி ஓ தூய ஆவி வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே, எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிங்கள். உட்கார்றவங்க உட்கார்ந்து கூட கொள்ளலாம், தப்பு இல்லை. இந்த உலகமெல்லாம், உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் சத்துருடைய ஆளுகை, பிசாசனுடைய ஆளுகை. அந்த ஆளுகைக்குள்ள நிறைய நேரத்தில் நம்ம கூட நிறைய நேரத்தில் சிக்கியிருக்கணும். அவனுடைய கரத்தில் வச்சு அவனுடைய கை பொம்மை மாதிரி நம்மளை சில நேரங்களில் அவன் ஆளுகை செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பொருட்கள் நம்மளை ஆளுகை செய்யும். நம்ம அதுக்கு அடிமையாயிரும். அது இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு கடந்த சில நாட்களாக அந்த வாட்ஸ்அப் இதுவரைக்கும் வாட்ஸ்அப் ஒன்று தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா, அதனுடைய செய்திகள் எல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறது, அது ஸ்டோரேஜ் ஆகாது, அது யாருக்குமே தெரியாது. நமக்கு ப்ரைவசி இருந்துச்சது மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுலேயும் இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் ஃபோனில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இது எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அக்ரி அந்த வாட்ஸ்அப் வச்சுக்க எல்லாருக்குமே தெரியும். திரும்ப அந்த அக்ரி. அப்போது நிறைய பேர் 90% பேர் அவங்க சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் வச்சுருக்கிறவன், உங்களை நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறேன். நீங்கள் எதையுமே இனி மறைச்சி செய்ய முடியாது. உங்களுடைய எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இனி என்னென்ன அனுப்புகிறீங்களோ எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும், நீ ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் 90% பேர் எஸ் அக்ரி தான் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அது அத்தியாவசியமான ஒன்றா மாறின மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அது இல்லாமல் வாழ்ந்த நம்மளால் இன்னைக்கு அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதே போல தான் சத்துரு சில நேரங்களில் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறது, நம்முடைய ஆசைக்கு இணங்க கொடுக்கிறது, கடைசியில் எப்படி மாறிடும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி தான். அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு விட்டுருவான். அதனால் இந்த உலகம் முழுவதும் சத்துருடைய ஆழ்களை நிரம்பி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் எதற்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்து நடத்த ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீர் என்ன ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, நீர் என்ன ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கூட இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன ஜெபிக்க போறோம்னா, நீர் என்னை ஆளுகை செய்ய ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க.
எல்லாம் உட்கார்றவங்க கூட உட்கார்ந்து கொள்ளலாம். அப்படியே நான் வந்து உங்களை ஆராதனை நடத்தி உங்களோடு கூட பேசி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒரு விஷயம் கூட கையை மேல உயர்த்தி என்ன நீங்க ஆளுக செய்யுங்க. இந்த லைவ்ல என் கூட இருக்கிறவங்க, வீடுகளில் இதை ஆராதிக்கிறவங்க எல்லாருமே வந்து என் போன் என்ன ஆளுக செய்ய வேணாம் ஆண்டவரே, என் சரீரம் என்ன ஆளுக செய்ய வேணாம் ஆண்டவரே, என் கண்கள் என்ன ஆளுக செய்ய வேணாம் ஆண்டவரே, என் எண்ணங்கள் என்ன ஆளுக செய்ய வேணாம் ஆண்டவரே, என் ஆசைகள் என்ன ஆளுக செய்ய வேணாம் ஆண்டவரே. ஆனா இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்க சமூகத்துல ஒன்று மட்டும் நான் கேட்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும். என் நினைவெல்லாம் உமதாகணும் ஆண்டவரே, என் பேச்செல்லாம் உமதாகணும் ஆண்டவரே. நீங்க தான் என்ன வழி நடத்தணும் ஆண்டவரே. அதற்காக இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல ஜெபிக்கிறேன். நீர் என்னை ஆளுகை செய்யும், நீர் என்னை ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. முடிஞ்சவங்க கைய மேல உயர்த்தி ஆனவர் ஓ என் ஆனவரே. எல்லாரும் சொல்லும் ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஓ நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படு. இப்ப கைய மேல வேதி ஆவியானவரே, என் ஆனவரே, ஆவி ஓ பாப்பா. ஓ திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி சத்தமா சத்தமா ஒவ்வொருத்தர் இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆவியானவரே, இந்த வருஷம் நீங்க நடத்துங்க ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நீர்வே நீர்வே
சத்தம் போட்டு நீ ராகமா சொல்லாட்டா கூட பரவாயில்ல, கத்தி சொல்லுங்க. ஆவியானவர் ஆவியானவர் வரும்போது புது பலன் வரும், புது சிந்த வரும், புது நடக்க வரும், புது ஊழியம் வரும், புது தரிசனம் வரும். ஆவியானவரே உங்களை துக்கப்படுத்தின ஆவியானவரே, உங்களை துக்கப்படுத்தின ஆவியானவரே, ஆனா திரும்பவுமா உங்களை தட்டி எழுப்ப விரும்புற ஆவியானவரே, என்ன நடத்துங்க ஆவியானவர், என்ன நடத்துங்க ஆவியானவரே, என்ன நடத்துங்க, 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 என்ன நடத்துங்க. இந்த அபிஷேக நதி, இந்த அனல் மூட்டும் நதி ஒவ்வொரு வரையும் நிரப்ப பண்ணுகிறதற்காய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, 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 விடுதலை. ஓ, இந்த ஆவியினுடைய மகிமை ஊற்றப்படும் போது அனைத்து இடங்களிலும் விடுதலை, கட்டுகள் உடைகிற விடுதலை, வியாதிகள் சரியாகிற விடுதலை, சமாதானம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. இந்த நதி போகிற இடமெல்லாம் உள்ள ஜீவராசிகள் பிழைக்கும். இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும். இந்த நதி பட்டு போன விருட்சத்தை திரும்ப தழைக்க பண்ணும். இந்த நதி ஆசீர்வாதமான நதி. ஓ ஹல்லேலூயா. அந்த நதியாய் 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னாற்றல் ஆனவரே, ஆவியா अपने अपने என்னாற்றல் ஆனவரே. திரும்ப திரும்ப ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனவரே நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். சொல்லுங்க, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல். இப்ப கைய மேல உயர்த்தி ஆவியானவரே அப்பா 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 என்ன கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர் கேளுங்க. அவர் வந்தா போதும் சிஸ்டர் பிரதர், அவர் வந்தா போதும். தன்னை போல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவர் முன்னாடி போகும்போது செங்கடல் இரண்டா பிளக்கும். அவர் முன்னாடி போகும்போது யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அவர் முன்னாடி கடந்து போகும்போது அது எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையா இருந்தால் அது இடிந்து விழும், இடிஞ்சு விழும். அவர் மாற்ற முடியாத மனுஷன் இல்ல, அவர் மாற்ற முடியாத பிரச்சனை இல்ல. அவருடைய பலத்த காற்று அடிக்கப்படும் போது வியாதிகள் சரியாகும். ஹல்லேலூயா. அவருடைய காற்று அடிக்கப்படும் போது திடன் இல்லாத மனசு திடனாகும். வனாந்தரங்கள் வயல்வெளியா மாற்றப்படும். அது ஒரு செழிப்பான காடாய் மாறும். ஹல்லேலூயா. அந்த நதி அந்த நதி அந்த நதி இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்துல மாதத்துல, இந்த முதல் மாதத்துல எங்க மேல, எங்க குடும்பத்தின் மேல, எங்க திருச்சபை மேல, இந்த ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவர் மேல, அவருடைய வீடின் மேல சத்தம் போட்டு ஆவியானவரேன்னு நீங்க அழைச்சா போதும், நீங்க அழைச்சா போதும், அவர் உங்களுக்குள்ள வந்துருவாரு.
இங்க கூப்பிட்டா போதும் வந்துருவாரு. ஆவியானவரே, உங்க பலன் எனக்கு தேவை. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்க பலன் எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு தேவை, எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆவியானவரே, 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 எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க போதும். இந்த 2021வது வருஷம் வேற எதுவுமே எனக்கு வேணாம். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள ஹalleluya நிரம்பி நிரம்பி வழிகிற பாத்திரம், பொங்கி 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 வழிகிற நதியாய் எனக்குள்ள இறங்கினா போதும் ஆண்டவரே, போதும். ஓ நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும் அப்பா, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆயவர் என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என்னை விட்டு போகாதீங்கப்பா. இழந்து போன மையம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியானுடைய மையம், 5 வருஷத்துக்கு முன்னாடி இழந்து போன அந்த பரிசுத்த ஆவியானுடைய மையம் மீண்டும் 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 மறுபடியும் மறுபடியும் வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா. நவரி ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆனவரே, பாலியாய் தந்தே பரிசுத்த மானவரே. கவனிங்க, நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். என்னை விட்டு போன பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் கிடைப்பாரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும். நான் சின்ன வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பாஸ்டர். நான் ஹோலி ஸ்பிரிட்ல நான் நிறைவேன். அன்னைக்கு நான் பேசின அந்நிய பாஷைக்கும் இன்னைக்கு பேசின அந்நிய பாஷைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்றைக்கு நான் என்னை மறந்து அந்நிய பாஷையில் நான் பேசுவேன், ரொம்ப நேரம் ஆண்டவரோட பேசிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியான ஒரு தொடுதல் எனக்கு இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய ஃபீல் எனக்குள்ள இல்லை. அப்படி ஜெபம் பண்ண முடியல. எனக்கு திரும்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கிடைப்பாரா இல்லைன்னா கிடைக்க மாட்டாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா உண்மையிலே சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்னு நீ மறந்துடாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் மட்டுமல்ல, நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவர். ஹலோ, ஒண்ணு நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம ஆண்டவரை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்காக நம்ம அம்மா அப்பா ஜெபிக்கிறது மாதிரி யார் நமக்காக ஜெபிக்கிறாராமா? ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் என்ன பண்றாரு? ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே, இந்த ஒரு டைம் ஆண்டவரே, இந்த ஒரு டைம் என் பிள்ளையை மன்னிச்சிருங்க ஆண்டவரே,
நீங்க ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, அவர் ஜெபம் பண்றாரு. ஒரு டைம் இந்த மாதிரி தப்பா பார்த்துட்டான், இந்த மாதிரி தப்பா செஞ்சுட்டான், தப்பா பேசிட்டான் அப்படின்னு அவர் நமக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஐயோ இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி இனி இந்த மனுஷன் இப்படி விடக்கூடாது ஆண்டவரே, விடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நமக்காக ஆண்டவர் வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அது மட்டும் இல்ல, என்ன பண்றார் அப்படின்னா நமக்காக ஆண்டவரிடத்துல அவர் வழக்காடுறார். அதான் ஆண்டவர் வந்து திராட்சை அந்த அந்த அத்திமரத்துக்கு பக்கத்துல போன உடனே ஆண்டவர் சொல்றாருல்ல, இதுல ஒன்றும் கனி ஒன்றும் பார்க்கல, இதை வெட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல கொஞ்சம் விட்டுருங்க, இந்த ஒரு வருஷம் மட்டும் விடுங்க, நான் கொத்தி நான் என்ன பண்றேன், உரம் போட்டு பார்க்குறேன், திரும்ப அது கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா வெட்டி போடலாம் அப்படின்ற மாதிரி சில நேரங்களிலே நாம் செய்த தவறுகளினால அவ்வளோதான், இவனுக்கு இதுக்கு மேலே வராது, இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சத்ரு நம்மளை குற்றப்படுத்தும் போது கூட ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவரிடத்துல ஒரு ஒரு வழக்காடுறாரு, நமக்காக வழக்காடுறாரு. இல்லைம்மா இல்லை ஆண்டவரே, இந்த ஒரு வருஷம் அவனை விட்டுருங்க ஆண்டவரே, இந்த ஒரு 6 மாதம் விட்டுருங்க ஆண்டவரே, அவன் எப்படியாவது மாறுவான் ஆண்டவரே, நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு நமக்காக. ஸோ நமக்காக மன்றாடுகிற, நமக்காக வழக்காடுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம வேண்டான்னு நினைப்பாரா? வேண்டான்னு நினைப்பாரா? சொல்லுங்க, வேண்டான்னு நினைப்பாரா? கண்டிப்பா நினைக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு ஃபீல் இருக்குது. அது என்ன ஃபீல் அப்படின்னா, அவர் தாயை போல தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், அந்த ஃபீல் அவர்கிட்ட இருக்குது. பரிசுத்த ஆவியானவரை இழந்து இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன், இந்த வாரம் திரும்பவும் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நாளா மாறும். ஆமென். கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். நீங்க பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்த 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 அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்களை விட்டு போயிடுவார். அது உண்மைதான். சவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வந்து பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தான். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போகிற வழியில கொஞ்சம் பேர் நீ சந்திப்ப. முதல் சந்திக்கிறவங்க உனக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்க, இரண்டாவது சந்திக்கிறவங்க வந்து அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ அங்க போ, அப்ப ஆவியானவர் உனக்கு இறங்குவார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவன் வந்து அங்க போறான் பாருங்களேன். அவன் போய் அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து தீர்க்க தரிசனம் சொல்றவங்களை பார்க்கும்போது அதே ஸ்பிரிட் இவன் யாருக்கு வரும் அப்படின்னா சவுல் ராஜாவுக்குள்ள வரும். சவுல் ராஜாவுக்குள்ள வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு வேறே இருதயம் உண்டானுச்சு. அவன் அந்த பரிசுத்த ஆவியானவர் தன் மேல ஊற்றப்பட்ட உடனே அவனுக்கு எதே சேஞ்ச் ஆயிடுச்சு, இருதயமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவனுடைய எல்லாமே மாறிடுச்சு. அது வரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். கர்த்தர் இப்ப பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினாரு. அதான் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனா என்கிற பேர் அந்த நாட்கள்ல உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பல விஷயம் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டே இருந்தான். ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்கவே இல்லை. அவனுக்குள்ள நிறைய துணிகரம் இருந்துச்சு. ஆண்டவரோட உள்ள ஐக்கியத்தை அவன் ரொம்ப விரும்பல. அதனால பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட்டு 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 அவனிடத்திலிருந்து என்ன செஞ்சாரு, வெளியே போயிட்டார். ஆனா திரும்ப ஒரு விசை சங்கீதக்காரனாகிய தாவீது மாதிரி, ஆண்டவரே என்னிடத்துல மீண்டும் வாங்க ஆண்டவரே, மீண்டும் வாங்க ஆண்டவரே, என்ன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய பண்ணுங்க ஆண்டவரே, அப்பொழுது நீர் நொறுக்கின என்னுடைய எலும்புகள் உயிரடையும் ஆண்டவரே அப்படின்னு திரும்ப அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக சவுல் வாஞ்சிச்சிருந்தான்னா கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிருப்பாரு, திரும்ப அவனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பாரு. ஆனா அவன் வாஞ்சிக்கவே இல்லை. கடைசியில வேதம் சொல்லுது, ஒரு துஷ்டன் சாகிறது போல அவன் இறந்துட்டான். ஆனா நீங்க சிம்சோனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. சின்ன வயசுலேருந்தே வித்தியாசமாய் அழைக்கப்பட்டவன். அவனுக்கு இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாரு. நிறைய டைம் எச்சரிச்சுட்டே இருந்தாரு, நீ வேணாப்பா இது செய்யறது தவறு அப்படின்னு எச்சரிச்சுட்டே இருந்தாரு. இவன் எச்சரிப்பு கேட்கவே இல்லை, எல்லாத்தையும் செஞ்சுட்டான். கடைசியில் அவனுடைய முடி சிரைக்கப்பட்ட உடனே வந்து பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு அவன் முன்பு போல. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்று இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள முதல்ல வரும்போது நிறைய பேருடைய சரீரம் தாங்காது.
நம்முடைய சரீரம் பலவீனமானதுனால பரிசுத்த ஆவியானுடைய பவரை தாங்க முடியாம தான் நம்ம அறியாமலே கை தட்டுறோம், நம்ம அறியாமலே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறோம், நம்ம அறியாமலே தூக்கி வீசப்படுகிற அனுபவம்லாம் வருது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போகும்போது சைலண்டா அமைதியா, அதான் சிம்சோன் தன்னை விட்டு பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுறத அவனுக்கு என்ன செய்யலையாம. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, எல்லாமே நடக்குது, ஆனா யார் இல்ல? ஹோலி ஸ்பிரிட் இல்ல. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் எப்பவுமே சொல்லிட்டு போக மாட்டாரு, சொல்லிட்டு போக மாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டாச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்துல முதல்ல அவனுக்கு என்ன போயிடுச்சுங்க? என்ன போயிடுச்சு? வேதம் சொல்லுது, அவனுக்கு இருந்த மகாபலன் அவனை விட்டு கடந்து போயிடுச்சு. நீங்க கவனமா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா என்னன்னா உங்களுக்கு பலன். பலன் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான். உங்க பலன் அவ்வளவு பெரிய பலனா இருக்கும். அந்த பலனுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். அது அவ்வளவு வியாதியா இருந்து படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் குளுக்கோஸ் அந்த ஏற்ற நேரத்தில் அதை மட்டும் கழட்டி போட்டுட்டு அப்படி நடக்க கூட முடியாது. 2 பேர் கைத்தாங்களா கூட்டிட்டு வருவாங்க பலிபீடத்துல. கைத்தாங்களா கூட்டிட்டு வந்து பலிபீடத்துல இப்படி நிக்க வைப்பாங்க. இப்படி பலிபீடத்தை இப்படியே பிடிச்சி நிப்பாரு. நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜீசஸ் ஜீசஸ் அப்படின்னு கத்துவாரு. பேயெல்லாம் அப்படியே ஓடும். அப்படியே அவ கண்ணுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான ஜனங்கள் அபிஷேகத்தில் நிறைவாங்க. அந்த வார்த்தையை அவர் சொல்ல 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 பாத்தீங்க அப்படின்னா அவருக்குள்ளே பயங்கரமான ஒரு பலன் வந்து குதிப்பாரு, ஓடுவாரு, நடப்பாரு. அவ்வளோ பலிபீடத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் 7 மணி நேரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவார். கைத்தாங்களா கூட்டிட்டு வந்த மனுஷன். அப்ப அவருக்கு எப்படி பலன் கிடைச்சு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது ஆவியிலையும் பலன் கிடைச்சிருச்சு, சரீரத்திலையும் பலன் கிடைச்சிருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் வாஞ்சிக்கிறதற்கு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலன் கிடைக்கும், சரீரத்திலையும் உங்களுக்கு பலன் வேணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை அனுபவிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள பலன் கிடைக்கும். இன்னைக்கு தாங்கிறதுக்கு பலன் இல்லைல்ல, ஊழியம் செய்யறதுக்கு பலன் இல்லைல்ல. இந்த பலிபீடத்துல நிக்கிறது சுலபம் என்று நினைக்கிறீங்களா? இல்ல. இந்த ஊழியத்தை செய்கிறது சுலபம் என்று நினைக்கிறீங்களா? இல்ல. ஆனா இவ்வளோ சூழ்நிலையிலையும் ஏன் எங்களால பலத்தோட நிக்க முடியுது அப்படின்னா, நான் நம்புறேன் எங்களுக்குள்ளே நாங்கள் அல்ல, எங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறார். ஆவியில பலப்படுத்துகிறார், சரீரத்துல பலப்படுத்துகிறார், சிந்தையில அவரே பலத்தை தர்றாரு, எல்லாத்திலையும் அவரே பலத்தை தர்றாரு, அவரே பலத்தை தர்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியான உங்களிடத்துல வரும்போது உங்களுக்கு பலன் வரும். இப்போ சிம்சோனை விட்டு போயிட்டார், ஆவியானவர் போயாச்சு. ஆவியானவர் போய் 2-3 காலம் கழிச்சு உடனே இவன் நினைச்சிட்டான், அதான் ஒரு கழுதையினுடைய தாடை எலும்புல 1000 பேரை கொன்றவன், பட்டணத்தினுடைய நிலைக்கால் வாசலை தன்னுடைய தோல் மேல ஏற்றி வச்சு மலை மேல நடந்து போனவன் இப்ப மாவரைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். வேடிக்கை காண்பிக்கப்படுகிற ஒரு பொருளாய் தள்ளப்பட்டுட்டான். உடனே நினைக்கிறான், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போனதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நினைச்சிட்டு கடைசியா ஒரு விசை அந்த தூணு பக்கத்துல போகும்போது பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கேட்கிறான், நான் செஞ்சது தப்புதான். அவனுடைய ஜெபம் ஒரு வார்த்தையில 2 வார்த்தையில எழுதப்பட்டிருந்தாலும் அவனுடைய ஜெபம் வந்து சாதாரணமான ஜெபம் இல்லை, சாதாரணமான ஜெபம் இல்லை. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஃபெயிலியர் ஆயிட்டான், நான் ஃபெயிலியரான பர்சன். இவங்களை எல்லாம் கொன்னுட்டு திரும்பவும் நான் சாட்சியா இவங்களுக்கு முன்னாடி வாழணும்னு நான் என்ன பண்ணல, ஆசைப்படலை, அது எனக்கு விருப்பமும் இல்லை. ஆனா உங்களால் அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளை, நீங்க வேறு பிரிச்ச ஒரு பிள்ளை சத்துருடைய கையில செத்தான் அப்படின்ற பேரு வர வேண்டாம். அவனுடைய ஜெபத்தினுடைய விளக்கம் அதான். நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அது ரொம்ப அசிங்கம் ஆண்டவரே. அது எனக்கு அசிங்கம்ன்றது அடுத்தது. நான் ஏற்கனவே நிறைய அசிங்கப்பட்டேன், என்னை நிறைய கேவலப்படுத்திட்டாங்க. ஆனா அது உங்க நாமத்துக்கு ரொம்ப அசிங்கம் ஆண்டவரே. அதனால ஒண்ணு பண்ணுங்க, இந்த சத்துருவோட சேர்ந்து
நானும் என்ன பண்ணிடுறேன், நான் திரும்ப எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் என்ன திரும்ப தூக்கி எடுத்துட்டாருன்னு கூட நிக்க விரும்பல. சத்ருவோடு கூட நானும் செத்துறேன், எனக்கு சாவு கொடுத்துருங்க, எனக்கு நீ வாழணும்னு விருப்பம் இல்லை. ஆனா நான் சாகும்போது கண்டிப்பா யாரும் செத்துறணும் அப்படின்னா இந்த சத்துருடைய தலையும் விழுந்துடும் ஆண்டவரே. அதற்காக இந்த ஒரு விசை எனக்காக இறங்கும்னு ஜெபிச்சதை பார்த்த உடனே ஆண்டவருடைய இறக்கம் அவனுக்கு என்ன செஞ்சிச்சு, முழு இருதயத்தோட அந்த உடைக்கப்பட்ட உள்ளத்தோட, நான் ஒரு ஃபெயிலியர் ஆண்டவரே, நான் உங்களை விட்டுட்டேன் ஆண்டவரே, தெரியாம உங்களை கைவிட்டுட்டேன் ஆண்டவரே, இந்த ஒரு மாசம் மாத்திரம் எனக்கு திரும்பவும் அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்ட உடனே திரும்பவும் அந்த பழைய பலன் அவனுக்குள்ள வந்துருச்சு. இந்த மகா பெரிய கூடாரம், அந்த கூடாரம் முழுக்க ராஜாக்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த கூடாரத்துல ஒரு மிகப்பெரிய தூண், 2 தூண். அந்த தூணை யாராலும் அசைக்க முடியாது. ஆனா தன்னுடைய கையினால அந்த தூணை வேதம் சொல்லுது இடித்து போட்டான். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வல்லமை, நம்முடைய பலன் எங்க இருக்கு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ளதான் இருக்கு. என்னால இந்த போராட்டத்தெல்லாம் தாங்கவே முடியல பாஸ்டர், இந்த பிரச்சனை எல்லாம் தாங்கவே முடியல பாஸ்டர். நீங்க எப்படி பாஸ்டர் தாங்குறீங்க? இல்லைன்னா சிலர் கேட்கலாம், சில மனிதர்களை பார்த்து, இந்த அவமானத்தெல்லாம் உங்களால எப்படிதான் தாங்க முடியுது? அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து பாருங்க, யோசேப்பை எடுத்து பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்க, இவங்க எப்படி தாங்குனாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் கற்பசேதத்தில் இருந்தேன், கடல்ல முழுவதும் அப்பகல் முழுவதும் போக்கினேன், மனுஷர்களால் வந்த மோசம், கள்ள சகோதரர்களால் வந்த மோசம், என் சொந்த ஜனங்களால் வந்த மோசம், எத்தனை அடுக்கிறாரு. காவலில் இருந்தேன், 3 விசை மிலாறுகளினால் அடிப்பட்ட, எத்தனை எத்தனை நிர்வாணமா இருந்தேன், பசியா இருந்தேன், எல்லா காரியத்தையும் அனுபவிச்சேன். சரி, இவ எல்லாவற்றையும் அனுபவிச்சோம், அவனுடைய பலன் குறைஞ்சிருச்சா? சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு பலன் இருந்துச்சு? வேற எதுவுமே இல்லைங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலன். பரிசுத்த ஆவியானுடைய கவனிங்க, பேதுரு ஆண்டவரோட சீசனா இருக்கும் போது அவன் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆண்டவரை நிறைய இடத்துல மறுதளிச்சுட்டு இருந்தான். அவன் ஒரு நாணலை போலதான் இருந்தான். அங்க சாய்வான், விழுவான், திடீர்னு ஆண்டவரத்துல சொல்லுவான், நான் கடல் மேல நடந்து வர்றேன், நீரையானால் நான் நடந்து வர்றேன் அப்படின்னா, ஆனா கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தோன்னு பிரச்சனையை பார்த்தோன்னு திரும்பி அமிழ்ந்துட்டான். இப்படி நிறைய காரியம் அவனுக்குள்ள வாழ்க்கையில நடந்துருச்சு. ஆனா திரும்பி அவன் ஊழியம் செய்து கடைசியில மரிக்கிற தருவாயில, இரத்த சாட்சியில மரிக்கும் போது தன்னை கொல்லுகிற ஜனங்களுக்கு முன்னாடி அவ்வளவு தைரியமா நின்றதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்ல. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிற்பாடு எல்லாரும் மேல் வீட்டறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தரித்திருப்பார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அவர்களிடத்தில் கடந்து வந்தார், அவர்களை நிரப்பினார். அப்பொழுது அவர் பல பல பாஷைகளை பேசினார்கள். அன்னைக்கு கிடைச்ச அந்த ஹோலி ஸ்பிரிட் அவனை தைரியசாலியா நிக்க வச்சிருச்சு. அன்னைக்கு கிடைச்ச அந்த ஹோலி ஸ்பிரிட் அவனை பலமுள்ளவனா நிக்க வச்சிருச்சு. அன்னைக்கு கிடைச்ச அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இரத்த சாட்சியாய் மரிக்கிறதுக்கு அவனை தைரியப்படுத்திருச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பலன் வேணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஒண்ணு மட்டும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. எல்லாத்தையுமே தாங்கிறதற்கு, சகிக்கிறதற்கு, தாண்டுகிறதற்கு நமக்கு பலன் வேணும் அப்படின்னா உங்களுக்குள்ள யார் இருக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாதான் பரிசுத்த ஆவியானவர். எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே படுத்து கிடக்கும் போது ஒரு தூதன் தட்டி எழுப்பி அவனுக்கு என்ன கொடுப்பாராமா? அப்பவும் தண்ணீரும். அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். நான் நம்புறேன் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர் தான் நமக்காக. அப்போ அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் குடித்துட்டு அதனுடைய பலனினால தீர்க்கதரிசி எத்தனை நாள் நடந்தாராமா? 40 நாள் இரவும் பகலும் ஓரே என்னும் பர்வதம் மட்டும் நடந்திருக்கிறார். அந்த ஒரு நேரத்தினுடைய இல்லை,
அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சோர்ந்து கிடக்கிற உங்களுடைய ஆத்துமாலாம் என்ன பண்ணும் அப்படின்னா தட்டி எழுப்ப. ஸோ உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நீங்க எப்பவுமே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நடை. இந்த வேர்ல்டுல உலகத்திலேயே மிகப்பெரிய திருச்சபையை நடத்தினவர் பாஸ்டர் பாலியங்கிச்சோ. அவர் தான் வேர்ல்டுலேயே பெரிய சர்ச் வச்சிருக்கிறாரு. அவருடைய சர்ச்சில் கிட்டத்தட்ட அப்போ கேள்விப்பட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்சம் பேர் இருந்தாங்க. 8 lakhs. அவருடைய திருச்சபையில் டாய்லெட் மட்டும் 5000 டாய்லெட் இருந்துச்சா. 5000 டாய்லெட். அப்படி அதை ஒரு அடுக்கு சொல்லுவாங்க, அப்படி போயிட்டே இருக்கும். அது அவ்வளோ பெரிய திருச்சபையினுடைய போதகர் தான் அவர். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறதற்கு அவர்கிட்ட என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்கும்போது அவர் வேற எதுவுமே சொல்லலை. ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். காலையில எழும்பும் போது பரிசுத்த ஆவியானவர்ட்ட குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி எழும்புவார். நைட்டு தூங்கும் போது குட் நைட் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி தூங்குவார். பைக்கில் போகும்போது ஹோலி ஸ்பிரிட் பின்னாடி நீங்க என் கூட டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லுவாராம். அந்த பரிசுத்த ஆவியானோடு உள்ள அந்த நெருக்கமான வாழ்க்கை அவரை உலகத்திற்கே நம்பர் 1 எடுத்துக்கொண்டு போயிடுச்சு. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இழந்து போன பரிசுத்த ஆவியானவர் திரும்ப உங்களுக்கு கிடைப்பாரா? கிடைப்பாரா? கண்டிப்பா கிடைப்பாரு. நீங்க மனம் வருந்தி எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு திரும்ப அந்த ஆவியை எனக்கு தரணும் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது ஜெபித்தது போல என்ன உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், எனக்கு மீண்டும் எனக்கு வாங்கன்னு சொல்லும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கே உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேல உயர்த்தி நீங்க வாங்க ஆண்டவரே, நினைவெல்லாம் உமதாகட்டும் ஆண்டவரே, என் ஏக்கமெல்லாம் உமதாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களை துக்கப்படுத்தினது உண்மைதான் ஆண்டவர். என்னை விட்டு நீங்க கடந்து போனது உண்மைதான் ஆண்டவர். நீங்க போனதுக்கு அப்புறம் தான் என் பலனெல்லாம் போயிருச்சு. நான் எல்லாத்தையும் சகிக்கிற ஆள்தான், நான் எல்லாத்தையும் தாங்குற ஆள்தான். ஆனா இப்ப தாங்க முடியல, இப்ப சகிக்க முடியல. காரணம் உங்க பலன் எனக்குள்ள இல்லையா? அந்த பலன் நான் திரும்ப கேட்கிறேன்னு சொல்லி ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. சத்தமா சொல்லுவோம். ஆவியா என் ஆற்றலானவரே, என் ஆற்றலானவர். திரும்ப திரும்ப கைய மேல உயர்த்தி அப்பா மீண்டும் எனக்கு வேணும் ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இப்ப அவரை பார்த்து சொல்லுங்க. நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். விருப்பம் செயல்பாடு, விருப்பம் செயல்பாடு. இப்ப கைய மேல உயர்த்தி ஓ என் ஆற்றலானவரே. எஸ், கேட்க கேட்க ஆவியானவர் வரும்போது ஒரு புது பலன் கிடைக்குமே. ஆவியானவரே, எங்க ஆலயத்தை நிரப்பிருங்க ஆவியானவரே.
எங்க ஜனங்களை நிரப்பிருங்க. திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே ஆவியானவரே, ஆவியானவரே. எஸ் 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 முழு பலத்தோட ஆவியானவரே, ஆவியானவரே, ஆனவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஓ ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. அவனிங்க நம்பர் 1, முதலாவது இழந்து போன பரிசுத்த ஆவியானவரை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய மனதுருக்கத்தின் ஜெபம். அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த ஃபீல் பண்ணி இழந்து போன ஆவியானவரை பெற்றுக்கொள்றதற்கு ஒரு ஆசையான ஜெபம். அவரை வருந்தி அழைச்சா போதும், அவரை வருந்தி அழைச்சா போதும். நான் கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க, அவங்க வீட்டுக்கு மட்டும் போனீங்க பாஸ்டர், எங்க வீட்டுக்கு வரவே இல்லை பாஸ்டர். அவங்க மீட்டிங் கூப்பிடும்போது மட்டும் போனீங்க பாஸ்டர், எங்க மீட்டிங் கூப்பிட்டு வரவே இல்லை அப்படின்னு. உண்மையிலே எப்படி அப்படின்னா சிலர் ஓவரா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணிடுவாங்க. நீ எப்படியாவது வந்துடணும், எப்படியாவது வந்துடணும், வந்து ஒரு கால் மட்டும் வச்சுட்டு போயிருங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒரு டைம் சொன்னாலும் 2 டைம் சொன்னாலும் ஒரு 10 டைம் ஒரு 50 டைம் அப்படி கடைசியில் என்ன பண்ண, சே இவ்வளோ கூப்பிடுறாங்களே நம்ம ரொம்ப இது பண்ணால் நல்லா இருக்காது, எப்படியாவது ஒரு டைம் கிடச்சி போயிடும் அப்படின்ட்டு போயிட்டு வரும். அப்போ நான் என்ன நம்புறேன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது வரணும்னா, இழந்து போன ஆவியானவர் வரணும்னா நீங்க வருந்தி அவரை என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க, நீங்க வருந்தி அழைக்கணும், நீங்க வருந்தி அழைக்கணும். சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா எனக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடைச்சா இல்லையா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்குள்ள இருந்துருக்கு. எனக்கு ஹோலி ஸ்பிரிட் இருக்கா இல்லையா? சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் அந்நிய பாஷையில பேசுறது இல்லை, அதனால எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஸ்டர் எனக்கு ஹோலி ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக ஹோலி ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஹோலி ஸ்பிரிட்டுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம். நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் என்கிறது உங்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் இங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு என்ன பண்ணுது, புரியுது. ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா அந்நிய பாஷை என்கிறது பரிசுத்த ஆவியானுடைய அடுத்த லெவல். அது அடுத்த ஒரு வரம் மாதிரி, அடுத்த ஒரு கிருபை. அது நெக்ஸ்ட் நிறைய எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிடைச்சிட்டாரு. ஆனா நிறைய பேருக்குள்ள என்ன கிடைக்கலன்னா அந்நிய பாஷையினுடைய வரம் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்ல, எனக்குள்ள ஒருத்தர் கிட்டத்தட்ட 15 வருஷமா தாடி வளர்த்தினாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன கிடைக்கல, பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கல அப்படின்னு தாடி வளர்த்தினாரு. லிட்டரலா அவர் தாடி ரொம்ப பெருசா வளர்த்தினாரு. ஏன் இப்படி வளர்த்தீங்க? எனக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கல, என்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடைக்குதோ அன்னைக்கு தான் எடுப்பேன் அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லப்பா உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா என்ன பண்ணிட்டாரு, பிதாவாகிய தேவன் உங்களை முன்குறிக்கிறார். இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார். நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஞான ஸ்நானம் எடுக்கிறீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன போட்டுட்டாரு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உங்களுக்குள்ள வந்ததுனாலதான் நம்ம இன்னைக்கு சாட்சியா வாழ்றோம். அப்போ ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வச்சிருக்காம நீங்க அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அனல் மூட்டி எழுப்பணும். நீங்க அதை நீங்க ஆசைப்பட நீங்க அவருக்கு வல்லமை கொடுக்க அவர் உங்களை பயன்படுத்திட்டே இருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? நல்லா சொல்லுங்க ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால தான் நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால தான் பைபிள் படிக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் நமக்கு சத்தியங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுது, புரியுது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால தான் வருகிற ஆபத்துகள் எல்லாம் நமக்கு தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் வர்றதுனால தான் நமக்குள்ள ஜெபிக்கணும்ன்ற ஒரு வாஞ்ச, சர்ச்சுக்கு போகணுன்ற ஒரு வாஞ்ச, பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற வாஞ்ச எல்லாம் நமக்குள்ள ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா, உலகத்துல இருக்கிறவன் தப்பு பண்ணும்போது அதை திருப்பி அதை தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறது இல்லை. ஆனா நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். நீ பண்ணக்கூடாதுப்பா, பண்ணக்கூடாதுப்பா. நமக்குள்ள ஒரு மனசாட்சி பேசிட்டே இருக்குது. தப்பு பண்ண போகும்போது அது சொல்லிட்டே இருக்கும், வேண்டாம் 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 வேண்டாம். அப்ப யார் அதை சொல்றது அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்றாரு, உங்களை அப்படி தடுத்து நிறுத்துறாரு. சோ ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள கண்டிப்பா, சத்தமா சொல்லுங்க, என்ன நிறைய பேருக்கு சந்தேகமாவே இருக்கு போல தெரியுது. இருக்கா இல்லையா? நல்லா சொல்லுங்க. ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவில் அவர் 3 தேவன் கிடையாது. அவர் யாரு? 3 ஆளத்துவத்தில் செயல்படுறாரு. இப்ப இயேசு உங்களுக்குள்ள இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்க அவரை அனல் மூட்டி என்ன பண்ணல, இன்னும் எழுப்பல. சோ நம்பர் 2, நம்மிடத்திலிருந்து கடந்து போன பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிழல் திரும்ப நமக்கு வரணும்னா வேதம் சொல்லுது, நீங்க காத்திருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? என்றைக்கு தேவனுடைய சீடர்கள் மேல் வீட்டு அறையில அவர்கள் ஜெபத்திலே என்ன பண்ணாங்கன்னா காத்திருந்தாங்க, தரித்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவரை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே நிமிஷத்துல என்ன பண்ண முடியாது, நீங்க காத்திருக்கணும். அப்படியே பல மணி நேரங்கள் அப்படி அழுதுட்டு இருக்கணும். அதான் அருமையான தேவனுடைய ஊழியர் எசேக்கியா பிரான்சிஸ் ஐயா அவர்கள் பரிசுத்த ஆவியானவரோட ரொம்ப நடந்த ஒரு தேவனுடைய மனிதர், நடந்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய மனிதர். அவருடைய சாட்சி ஒரு டைம், அவர் காலேஜ் படிக்கும்போது ஒரு ரொம்ப காடான ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த காடான இடத்துக்கு போகும்போது காலையில் சாப்பிடாம மத்தியான சாப்பாடை தூக்குவாளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த சாப்பாடை அங்கே வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாராமோ. பரிசுத்த ஆவியானுடைய ஃபீலுக்காக, அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்து முழங்கால் போட்டார் அப்படின்னா மத்தியானம் அந்த சாப்பாடு கொண்டு வந்து அந்த கொடுத்த அந்த நபர் மத்தியானம் பார்த்தா அந்த சாப்பாடு அப்படியே இருக்குமா, தட்டி சாப்பாடு சாப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்ச நேரம் தாண்டி நான் சாப்பிட்றேன் போயிரு அப்படின்னு வராம திரும்ப அகைன் அவர் சாயந்தரமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது அந்த பாத்திரம் அப்படியே இருக்குமாமா. இவர் முழங்கால நின்னது மாதிரியே நிற்பாராமா. அவருடைய கண்கள்லேருந்து இந்த கண்ணீர் ஊற்றி அந்த இடம் ஒரு வாய்க்கால மாதிரி இருக்குமா. அந்த தண்ணி அந்த கண்ணீர் வந்து அது கரெக்டாக அந்த நல்லா அதுக்கு மேலே ஊற்ற அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அது உப்பு இருக்கும்ல, அதனால அது ஒரு வாய்க்கால் மாதிரியே இருக்குமாமா. சாயந்தரம் சாப்பிட மாட்டாராமா. அவர் எப்போ ஜெபத்தை முடிக்கிறாருன்னே சொல்ல முடியாதாமா. அப்படி ஹோலி ஸ்பிரிட். அப்படி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவர் காலேஜ் படிக்கும் போதே லெட்டர் நிறைய வருமாமா. அவருக்கு எங்கிருந்தோ லெட்டர் அனுப்புவாங்களாமா. அந்த லெட்டர் எல்லாம் பிரித்து படிக்காத லெட்டராக இருக்குமாமா. அந்த லெட்டர் பிரித்து படிக்கிறது கூட அவருக்கு டைம் இருக்காதாம்மா. அப்போ அது மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுவாராம்மா. ஆண்டவரே, இந்த முதல் லெட்டரில் நாகவள்ளி அப்படின்ற ஒரு சிஸ்டர் இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அவங்க அடிக்கடி இரவு நேரத்தில் பிசாசுனால, சர்ப்பத்தின் ஆவினால ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்போவே அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பிரித்து பார்க்காமலே எடுத்துக்கல வச்சுட்டு வராங்க. அடுத்த லெட்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படி ஜெபம் பண்ண வராமா. கரெக்டாக அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா உள்ள அதே மாதிரி நாகவள்ளின்ற ஒரு சிஸ்டரு அதே பிரச்சனையை எழுதியிருப்பாங்களாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் லெட்டர்ல எழுதி இருக்கிறத கூட அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா காமிச்சிடறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த 2021 வருஷத்துல பெரிய பெரிய நிறைய பரிசுத்தவான்கள் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அதனால இன்றைக்கு இந்த உபவாசத்துல இருக்கிற எல்லாருமே, என் கூட வெளி ஊர்களிலே இருந்து இணைந்திருக்கிற எல்லாருமே, நீங்க அதிகமா எதற்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னா நீங்க காத்துருங்க. என்ன பண்ணுங்க?
கொஞ்ச நேரம் எல்லா வேலைகளையும் முடித்து அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம சாகர வரைக்கும் நமக்கு வேலை என்ன பண்ணாது சொல்லுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஜெபத்துல உட்கார்றேன்றவங்க இன்னைக்கு வரைக்கும் ஜெபத்துல உட்கார்ந்ததா சரித்திரம் என்ன பொறுத்தளவு இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 3 நாள் உபவாசம் இருக்கணும், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 3 நாள் ஜெபத்துல உட்காரணும்னு சொன்னவங்க நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஜெபத்துல உட்கார்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரணும்னு நினைக்காதீங்க. எல்லா வேலையும் அப்படியே கிடக்கட்டும், நீங்க உட்காருங்க. அதற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு தூதர்களை அனுப்பி உங்களுடைய வேலைகளை சுலபமாக்கி கொடுப்பார். அந்த வேலை முடிஞ்சிடும். நீங்க எல்லாத்தையும் சிலர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் பாஸ்டர். இந்த ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிறைய பேர் எனக்கு ஊழியத்துக்கு வர ரொம்ப ஆசை, கர்த்தர் என்ன அழைச்சிட்டே இருக்கிறாரு, ஆனா கொஞ்சம் செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்குது, எல்லா செட்டில்மெண்ட்டையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு. இல்லை செட்டில்மெண்ட்டை முடிச்சுட்டு வர முடியாது. நம்ம சாகிற வரைக்கும் செட்டில்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். அதை விட்டுட்டு அது கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு காலடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணி காரியத்தை கைகூடி வரப்பண்ண வல்லவராக இருக்கிறார். அதனால வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காருவேன்னு நினைக்காதீங்க. அது வேலை கிடக்கட்டும், இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை பார்ப்போம்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. நிச்சயமா சொல்றேன், காத்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் நமக்கு என்ன பண்ணுவாருன்னா வந்து இறங்குவார். ஆமென் சொல்லுங்க. அப்படியே கைய மேல உயர்த்தி, காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுங்க எல்லாரும். காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. ஏசோவே, கைய மேல உயர்த்தி, ஏசோவே, ஏசோவே, எல்லாம் எனக்கு நீரே. எல்லாருடைய கைய மேல உயர்த்தி, காத்திருக்க பலன், காத்திருக்க பலன், காத்திருக்க பலன். இந்த உபவாச ஜபத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ராஜா இந்த 2021 வருஷம் உங்க சமூகத்துல காத்திருக்கணும் ஆண்டவர், காத்திருக்கணும் ஆண்டவர், தரிச்சிருக்கணும் ஆண்டவர், உட்காரணும் ஆண்டவர். அந்த பலன் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள். நிறைய பேருடைய தலை மேல வேலை பழு, பிரச்சனைன்ற பழு இருக்கவே முடியலப்பா, காத்திருக்க முடியல, தரிச்சிருக்க முடியல. ஆனா இன்றைக்கு இந்த உபவாச நாளில் நாங்க எல்லாரும் ஜெபிக்கிறோம், ராஜா உங்க சமூகத்துல காத்திருக்க கூடிய ஒரு பலன், காத்திருக்க கூடிய பலன் எங்களுக்கு இப்பவே. கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்லிக் கொண்டே, ஏசோவே, ஏசோ, ஹல்லேலூயா, ஏசோவே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. சத்தத்தை உயர்த்தி, அப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் போட்டு கேளுங்க. ஏசோவே, எல்லாம் எனக்கு நீரே, காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. காத்திருந்து பலன் அடைவே,
கழுகு போல அப்பனே நல சிங்கத்தின் குட்டிதா. இந்த வார்த்தையை சொல்லும் போது அவருடைய மகிமை அந்த சத்தம் போட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருமே நதியாய் நதியாய் பாயணுமே பாயணுமே பாயணுமே. பெருக்கெடுத்த வெள்ளம் பெருக்கெடுத்த வெள்ளம் பொங்கி 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 வழிகிற அந்த அபிஷேகம், பொங்கி பொங்கி வழிகிற அந்த மகிமை. ஆவியானவரே 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 என் ஆனவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே. ஓ ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே. ஆமென் அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென் சொல்லுவோம். வனாந்திரத்தில் கூப்பிடுறவருடைய சத்தம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? யோவான் ஸ்நானகர். கவனிங்க, இந்த யோவான் ஸ்நானகரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தரிச்சிருந்த உடை என்ன உடை? ஒட்டக மயிர் உடையை அணிந்திருந்தார். அவர் சாப்பிடுற சாப்பாடு என்ன? வெட்டுக்கிளி காட்டுது. நல்லா கவனிங்க, அவர் இருந்த இடம் எல்லாரும் சொல்லுங்க, அவர் இருந்த இடம் வனாந்திரம். அவர் உடுத்தி இருந்த ட்ரெஸ் ஒட்டக மயிர். அவர் சாப்பிட்ட சாப்பாடு வெட்டுக்கிளி. அவர் இருந்த இடமும் பப்ளிசிட்டி இல்லாத இடம். அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அட்ராக்ஷன் இல்லாத ட்ரெஸ்ஸு. அவர் சாப்பிட்ற சாப்பாடும் பலமுள்ள சாப்பாடு இல்லை. ஆனா அவர் பண்ண பிரசங்கம், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் நல்ல கனிகளை கொடுங்கள். அப்படி கனி கொடுக்கல அப்படின்னா உங்களை சீக்கிரமா என்ன பண்ணும்? வெட்டுண்டு எல்லாம் அக்னியில போடப்படுவீங்க. அவருடைய ட்ரெஸ் சரியில்லை, அவர் இருந்த இடம் சரியில்லை, அவர் சாப்பிட்ட சாப்பாடு, அவர் பண்ண பிரசங்கம். அன்பானவர் என்ன கூப்பிட்டாரு சொல்லுங்க? கடினமான பிரசங்கம். விரியன் பாம்பு குட்டிகளை அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா அவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னவங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல. அன்னைக்கு இருந்த ரோம அரசாங்கத்திலே இருந்த ஆளுகை செய்கிற ஆளுநர்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய சிப்பாய்கள் எல்லாரும் அவரிடத்துல வந்து, பணக்காரங்களை வந்து, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கன்னு லைன்ல நின்றாங்களாம். லைன்ல நின்னாங்க. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சபைக்கு ஆத்மாக்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இடம் ரொம்ப இடம் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். பாஸ்டர் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்போம். இல்ல பொதுவாக இன்னைக்கு இருக்கிறது அப்படித்தானே, நல்ல சாப்பாடு இருக்கணும்னு நினைப்போம். ஆனா எதுவுமே இல்லாட்டாலும் அன்னைக்கு யோவான் ஸ்நானகனை தேடி ஏன் ஆட்கள் வந்துருச்சு அப்படின்னா, நான் நம்புறேன் அவருக்குள்ளே இருந்த ஸ்பிரிட் வித்தியாசமானது. அவருக்குள்ளே இருந்த ஆவியானவர் அவ்வளோ பெரிய ஆவியானவர். நான் சொல்றேன், உங்களுடைய தோற்றம் நல்லா இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு வீடு தங்கக்கூடிய ஒரு இடம் இல்லாம கூட இருக்கலாம், உங்களுடைய பேச்சு உங்களால பேசக்கூட முடியாம திக்குவாய்களா கூட இருக்கலாம். ஆனா ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினதற்கு ராஜாக்கள்
உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேரும், வந்து சேரும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, யோவான மாதிரி நீங்க வனாந்திரத்துல காத்திருங்க. சொல்லுங்க, உங்களை யாருக்கு முன்னாடியும் காமிக்காம இந்த ஆண்டு ஒரு சில தீர்மானம் எடுங்க. என்னை யாரும் பார்க்க வேண்டாம், என்னை யாரும் பார்க்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிறவனுடைய பிதா உனக்கு எப்படி வெளியரங்கமாய் பதில் தருவார். என்னை பொறுத்த அளவில் நம்ம வெளியே வரணும்னு நினைச்சா கண்டிப்பா வெளியே வரமாட்டோம். நம்மளை மறைச்சா கண்டிப்பா நம்மளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் நான் என்ன மறைச்சுக்கிறாங்க. இந்த சீயோன் குமாரத்தியே, நீ ஒளிந்து கொள். நீ உன் தலையின் மேல சாம்பலை புழுதியை போட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் சற்று நேரம் நீ ஒளிந்து கொள். நீ ஒளிந்து கொள். அங்க எங்கேயும் தேடி போக வேண்டாம், எங்கேயும் ஓட வேண்டாம், எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். அங்க இங்க போன அற்புதம், அங்க போன அற்புதம் ஒண்ணுமே வேண்டாம். ஒரு அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அதை பூட்டி அங்க முழங்கால் படிடுங்க. என் ஆண்டவர் எங்க உங்களை தேடி வருவார். வரமாட்டாரா? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. இந்த 2021 வருஷம் மட்டும் நீங்க மறைஞ்சிருங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தரே உங்களை வெளியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முன்னாடி சாட்சியாய் நிறுத்துறாரா இல்லையான்னு பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு பொய் கணக்கு ஒண்ணு போட்டிருக்கிறோம். நம்ம பொய்யா யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வெளியே வந்தாதான் 4 பேருக்கு சொல்லுங்க. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம வெளியே வந்தாதானே தெரியும், வெளியே போனாதானே தெரியும் 4 பேருக்கு. இல்லைன்னா நம்மளை யாருக்கும் தெரியாது. இல்ல வெளியே போறதுனால நம்ம யாருக்கும் தெரியல. எனக்கு ஒருத்தர் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு டைம் சொன்னாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட டிராவல் மட்டும் 47-45 நாடுகளுக்கு அவர் டிராவல் பண்ணியிருக்காரு மினிஸ்ட்ரிக்காக. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா 45-47 நாடுகளுக்கு டிராவல் பண்ண அந்த மனுஷனை யாருக்குமே தெரியாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளோ டிராவல் பண்ணீங்களா அப்படின்னு. ஆனா நான் நம்புறேன், இந்தியாவை விட்டு நான் வெளியே போகவே இல்லை, இது வரைக்கும் போனதே இல்லை. இந்தியா விட்டு வெளியே போனது இலங்கையில மட்டும் ஒரு மீட்டிங்காக போனேன். ஆனா நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளுக்கு என்ன ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இது பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, பொதுவாக இன்னைக்கு இருக்கிற நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. நம்ம 4 பேருக்கு தெரிஞ்சு பப்ளிசிட்டி ஆகி பழக்கமான உடனே அவங்கெல்லாம் நம்மளை நம்ம நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு. நீங்களா போய் கை கொடுத்தா ஒருத்தருக்கு மட்டும்தான் கை கொடுப்பீங்க. ஆனா ஆண்டவரா உங்களை உயர்த்தினாங்கன்னா 1000 பேர் உங்கள்கிட்ட கை கொடுப்பாங்க. இதுதான் வித்தியாசம். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நீங்களா பழக்கம் பிடிச்சீங்கன்னா 10 பேரை தான் பழக்கம் பிடிப்பீங்க. ஆனா ஆண்டவரா உங்களை தெரியப்படுத்தினார்னா லட்சக்கணக்கான பேருக்கு முன்பாக உங்களை நிறுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அதனாலே இந்த ஆண்டு நான் ஒளிந்து கொள்ளுகிற ஆண்டு, இந்த ஆண்டு நான் மறைகிற ஆண்டு, இந்த ஆண்டு நான் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஆண்டு. ஆண்டு அதுக்காக தான் உங்களை நிறைய பேரை உட்கார கூட வச்சுக்கலாம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு இந்த வருஷம் ஒண்ணுமே ஆண்டவர் கொடுக்கலையே, என்ன சும்மா உட்கார வச்சிருக்கிறாரு. ஆண்டவரே நான் சும்மா இருக்கிறேனே. இல்ல மகளே, இல்ல மகனே, நான் உன்னை சும்மா இருக்க வைக்கல. உன்னை அந்தரங்கத்துல உட்கார்ந்து உன்னை பிராக்டிஸ் பண்ணி உன்னை உருவாக்கி உன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீங்க சும்மா இருக்கிறீங்கன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. உங்க வேலை போறதுனால சும்மா இருக்கிறீங்களா? வேலை போனதுனால சும்மா இல்ல. கர்த்தரே வேலையை எடுத்துட்டு உங்களை தனியா நீங்க ஆண்டவரோட இருக்கணும்னு கர்த்தர் உங்களை உட்கார வைக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதனால எல்லாரும் ஒளிந்து கொள்ளுங்கள். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் ஒளிஞ்சுக்கிறாங்க. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, இந்த வருஷம் ஒளிஞ்சுக்கிறாங்க. சொல்லுங்க, ஒளிந்து கொள். யாருக்கு முன்னாடி உங்களை என்ன பண்ணக்கூடாது. நிறைய பேர் உங்களுக்கு கேட்குறீங்க, ஒரு வருஷமா உங்களை காணோம், எங்க தான் இருந்தீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றீங்க, வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றீங்க, வந்துட்டு திரும்பி பார்த்தா ஆள் பம்பர மாதிரி பறந்து போறீங்க, என்னத்தான் பண்றீங்க அப்படின்னு உங்களை நிறைய பேர் தேடணும். நல்லா சொல்லுங்க ஆமென். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை தேடணும், உங்க தெருவில் இருக்கிறவங்க உங்களை தேடணும். நீங்க அடிக்கடி போய் உட்கார்றீங்க இல்லை, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நீங்க இப்ப அடிக்கடி வர்றதே இல்லை அப்படின்னு உங்களை என்ன பண்ணணும்? இந்த தெருவில் அடிக்கடி நடந்துட்டே இருப்பீங்களே, இப்ப நடக்கிறதே இல்லையே, அவங்க தேடணும்.
நீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க. வெளியூருக்கு இருக்கிறத போனீங்களா அப்படின்னு உங்கள்ட்ட பார்த்து கேட்கணும். நீங்க சொல்லணும், இல்லை இல்லை இல்லை, எந்த வெளியூரும் போகல, ஆவியானவரோட உறவாடி கொண்டிருந்தேன். நம்புறீங்களா? இந்த வருஷம் எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுப்போம்? எங்கேயும் நான் என்ன பண்ண மாட்டேன், ஆண்டவரும் நானும். சொல்லுங்க எல்லாருமே, ஆண்டவரும். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர். நான் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வருஷம் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு முன்னாடி நிற்க வைக்க கூட, அது கூட வேணாம், பரவாயில்ல. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவரும் நானும் இருந்துட்டோன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அதுக்காக நான் ஆண்டவரத்தில் கெஞ்சுறேன். இந்த வருஷம் எனக்கு பப்ளிசிட்டி கூட வேணாம் ஆண்டவர், என்னை யாருக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுக்கு முன்னாடி கூட நிறுத்த வேணாம்ப்பா. ஆனால் இந்த வருஷம் உங்கள் சமூகத்தில், உங்கள் நிழலில், உங்கள் பாதத்தில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்கப்பா. எந்த ஊரில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் சார்பிலே இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்கப்பான்னு எப்படி உள்ளம் கெஞ்சுது. எனக்கு ஆசையாக இருக்குது. ஆண்டவர் அதை நிச்சயமாக எனக்கு தரட்டும், இந்த வருஷம் முழுக்க தரட்டும். ஆமேன். ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்துடக்கூடாதுல்ல. ஒளிந்திருக்கிற, அமைதியாக இருக்கிறவங்க, சும்மா இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரோடு இருந்தால் பெரிய வெற்றியை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எப்போ கிடைப்பார் அப்படின்னா, காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைப்பார். காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைப்பார். ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. சத்தமா சொல், காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. எல்லாரும் காத்திருந்து பலன் அடைவே, காழு போல காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. கைய மேல உயர்த்தி சத்தமா சத்தம் போட்டு கர்த்தர் இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். திரும்ப திரும்ப இயேசுவே, ஐயா ஐயா, ஓ நீரே எல்லாம் எனக்கு நீரே. ஒரு நிமிஷம் கூட கண்களை திறந்து பாருங்க. காத்திருக்க வேண்டியது அவசியமா? அவசியமா? யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கிறது அவசியமா? கவனிங்க, 40 வருஷம் மோசே எங்க இருக்கிறான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் அவன் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ தான் அவன். நமக்காக பேசுறது ஒரு ஆள் இருக்கா யா உள்ளுக்குள்ளேயே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் இருந்தான். ஆனா 40 ஆண்டுகள் அவன் எங்க இருக்கிறானே. ஆனா அந்த 40 ஆண்டு அவன் காத்திருந்த காலத்துல ஆண்டவர் அவனை எத்தனை லட்சம் ஜனங்களுக்கு உருவாக்குனாருன்னா 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் உருவாக்குனார். உண்மைதானே? தாவீதை எடுத்து பாருங்க. ஆண்டவர் ஈசாயினுடைய குடும்பத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே அவனை என்னவா மாத்திட்டாரு? ராஜாவா மாத்திட்டாரு. ஆனா ராஜாவா மாத்தின அடுத்த நாளே தூக்கி ராஜ பதவியை கர்த்தர் கொடுத்தாரா? பல ஆண்டுகள் அவனை என்ன பண்ணாருன்னா காத்திருக்க வச்ச, காத்திருந்தான். அதற்கு பிறகு அவனை மாதிரி ராஜ்யபாரம் பண்ணது யாருமே
சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து 33.5 வருடம் வாழ்ந்து 3.5 வருஷம் மட்டும்தான் ஊழியம் பண்ணார். ஆனா 30 வருஷம் அவர் எப்படிதான் இருந்தாருன்னா மறைஞ்சுதாங்க இருந்தார். ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் ஒரு தேவனுடைய பிள்ளை சத்துருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை பந்தய ஆயத்தப்படுத்தி உங்க தலையை அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீ கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். மறைஞ்சு மறைஞ்சு ஆண்டவரும் நீங்களும் மட்டும்தான் அதில் இருக்கணும். உங்களை தேடுற அளவுக்கு நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கையை மேல உயர்த்தி. இந்த ஆன்லைன்ல எத்தனையோ பேர் இந்த செய்தியை கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த திருச்சபையில இருக்கிற அதே மகிமை அவங்க ஆராதிக்கிற அந்த இடத்துலயும் இருக்கட்டும். எத்தனை உதவி செய்யறவங்க, நம்ம சபையை நேசிக்கிறவங்க, ஊழியரை நேசிக்கிறவங்க, கொடுக்கிறவங்க எத்தனை பேர், எல்லாரையுமே ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. கரங்களை மேல உயர்த்தி, ஓ தேவ பிரசன்னா, என்ன ஆனந்தம். ஓ சொல்லிக்கொண்டே இருங்க. பயம் கொண்டு செல்லுமே வானத்திலே தூதரெல்லாம் பாரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பாரிசுத்தரே என்று பணிகின்றார்களே. பூமியிலே மண்ணானனா உன்னாம வாழ்கவென் தொழுகின்றேனையா. பூமியிலே மண்ணானனா உன்னாம வாழ்கவென்று. இப்ப எல்லாரும் கைய மேல உயர்த்தி, ஓ தேவ பிரசன்னா, என்ன சொல்லிக்கொண்டே ஓ திரும்ப திரும்ப சத்தம் போட்டு, ஓ இப்போ நம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஓ ராஜா, நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் எத்தனை பேர் கலந்து கொள்றாங்க, அத்தனை பேர் மேலே உங்க மகிமை, உங்க கிருபை, உங்க இரக்கம் அவங்கள சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆன்லைன்ல இந்த ஜெபத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இந்த திருச்சபையில இருக்கிற அதே தேவ பிரசன்னம், அதே மகிமை அவங்கள தொற்றுட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் மனசுல ஜெப விண்ணப்பத்தோட வந்திருக்கிறாங்க, ஜெபத்துக்காக வந்திருக்கிறாங்க ராஜா, அது எவ்வளோ பெரிய விண்ணப்பமா இருந்தால் உங்க பரலோகத்தின் தேவன் சத்தத்தை கேளுங்கப்பா. எங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை பாருங்கப்பா, அவங்களுக்கு செவி கொடுங்க ராஜா, அவங்க கூக்குரலுக்கு பதில் தாங்க ராஜா. இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள ஆண்டாய், இரக்கத்தின் ஆண்டாய் மாறுவதாக மாறட்டும்பா. திருச்சபைக்காக உதவி செய்கிற, காணிக்கைகளால தாங்குகிற, தசம பாகங்களினால தாங்குகிற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. பெரிய பாக்கியத்தை கட்டளை நீர் கூட இரு. எனக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தருக்காக திறப்புல நிக்கிறேன். இரக்கத்தை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.